ஒத்தையடி பாதை போது பாரு. அப்படியா? நோட்டி கழுது உங்களுக்கு. ஆமாங்க. அது மேல துணி மூட்டையில தூக்கிட்டு அந்த மாலை போட்டிட்டு போனோம். அப்படியா? அப்படி ஏங்க? பாத்துக்க. சீக்கிரமா வா, கலந்து பேசுமா? கொண்டாட்டி வருவா கலப்பணம் உட்காந்துக்கிறேன். அதோ ஒரு பாறை தெரியுது, அந்த பாறை மேல இருந்து கூப்பிடலாம். ஆத்தாடி உங்க அம்மாடிய சைக்கிளை விட்டு ஓட்டம். எப்படியா முண்டே பங்காளி விட்டு பொண்ணு கூட படுத்ததுன்னு கட்டதுனால இன்னும் ஆட வருதா? வரப்போற பையனை என்ன பூ சச்சினிக்காக திரும்ப புடி. ஏன் மச்சான்? திரும்ப ஏன் மச்சான்? திரும்ப பருமா எங்கன்னா நல்லா இருக்கா பாருமா. ஐயோ ஏன் மச்சான்? முன்னாடி புள்ள மண்ணு. ஐயோ மச்சான், எங்க நடக்குது எனக்கு அப்போ தெரியும். பொட்டி வைக்கிற விதமோ இவ போடு பண்ற விதமோ நீ எவனை பாக்கா பொட்டி வச்சு பத்தினி பத்தினி அந்த கலைதேவியில எத்தினி உங்க கலந்துறியா ஏறி கலை மேல இதை விட்டு தவறாக பேசாதே. கட்சி வர நேரமா இப்படி அடிக்கிறானே வேற மாதிரி அடிச்சுனா எங்க ஆத்தா விட்டு போய் போவாங்க. உம்மால கும்மிரி கடை அடிச்சிட்டோம் பாரு. உம்மால ஒரு அடியும் நான் வாழ மாட்டேன். சாமான் செட்டு மொத்தம் வர எத்தனை கும்மிரி கடை செய்ய மாட்டேன். இந்த தாலி இனத்துக்கு அது குத்துறதுக்கு தான் கட்டுறது. நீ பொம்பளையா பொம்பளையா அம்மால கும்மிரி கடை காது போ குச்சி கூட போடாத.
பேசுன சொல்ற பாவி டேய். அவங்க ஆத்தா விட்டு சீர் கொடுத்தாங்க பாத்தீங்களா? ஏய், அட பாவி. அந்த பொண்ணு இப்பவே போய் சொல்லாங்க. ஏய், நான் கரடு வரைக்கும் சொல்றேன். உண்மையிலே செல்லம் ஒரே இடத்துல பஸ் ஏறீங்களா? என்னன்னா சத்தம் கேட்டுச்சு. கல்யாண மண்டபத்துல ஏய், எங்க வாசல்ல வாசல்ல என்னடா சத்தம் கேட்கறாங்க? வெளிய வந்து பார்த்தா அவங்க ஆத்தா விட்டு பர்தா ஏய், கட்டிட்டு லாரி 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 புள்ள வஞ்சற பிச்சி லாரி புள்ள வஞ்சற பாவி. லாலி புள்ளா லாரி டேய். 3 லாரி நிறைய அது மட்டுமா 20 சவரன் நகை போட்டு குத்தாமிச்சாங்கடா பாவி. மொத்தி வித்து தோண்டி எவ கட்டணும். அம்மா என்ன எக்ஸ்பிரஸ் ரயில் மாதிரி வராங்க. 3 லாரி நீ பார்த்த பர்தா கட்டிட்டு தார் பாராட்டு வந்துறான். அப்புறம் சத்தம் காத்துல மஞ்சள் கலர் தார்ப்பா. ஆமா, தார்ப்பாவத்தான் பார்த்தேன். வேறடா கடவுளே, வெளியே சொன்னா குடும்பம் கெட்டு போடணும். நான் எம்மா போட்டு கும்பிலி நடக்கிறது தெரியுமா? 3 லாரி நிறைய மூட்டை தேவை சாமா கொடுத்தது. ஆமாண்டா. 3 லாரி நிறைய சாமா வரலடி. மூட்டை ஜனம் வந்தது. என் வீட்டு சோத்த ஐயோ டேய், யார்ட்ட விட்டு போய் தவறா பேசாதடா டேய். தெய்வம்டா தெய்வம் எல்லாம். அவங்க ஆத்தா விட்டு வந்து கொடுத்தாங்க 2 குண்டு சொம்பு, ஒரு தாம்பளை தட்டு. இந்நேரத்துக்கு அந்த தாம்பளை தட்டு சாமி வாட்டு தீபாவளத்தை காட்டலாம். எட்டாடி அவன் தாம்பளை தட்டுன்னா நடுப்புற கீழே விட்டு போயிட்டு அது எங்க மாமியாருக்கு அவங்க அம்மா வீட்டுல குத்துதான். அத பாலிசு பண்ணி எத்தனை கருப்பு மட்டும் கீழே விட்டு போச்சு. டேய், நான் வாய் மூஞ்சிக்கு 3 நாள் கட்டினதே போய் அடிச்சுடா பாவி. மூஞ்சி அவனே பாரு டேய். போயம்மா, யாருன்னா பொட்டி ஆயிட்டு இருப்பாங்க, அவங்க கூட போ. ஒருத்தினா கூட வாங்கிடா பாத்தியா? ஒருத்தினா வாங்கிடா ஏய், கூட. என்ன டேய் அடிக்கடி பூச்சே. டேய் ஓடிக்கடி பூச்சே. உம்மால பேசி சத்தம் வேண்டாம் சொல்லு. ஓஞ்சா மட்டும் பேச்சா இருக்கணும். ஒருத்தி வந்தா அவன் பல்லு வச்சு கடாசனா. ஒருத்தி வந்தா அவன் உடனே ஒட்டு துணியில கடாசன். டேய், என் ஆத்தா விட்டு நான் என்னடா எடுத்துன்னு வரல. இது வரைக்கும் என்ன எடுத்துன்னு வரல. என் கையும் உன் மேல பட்டுக்குமா சொல்லு. என் கை நீ தாண்டி அது உன் தப்புடா. குடும்பம் பண்றாங்க. குடும்பம் 1/2 கிலோ மிளகா தூள் அரைச்சு கொடுத்தோமா. 1 வருஷம் வச்சு குடும்பம் பண்ணாங்க. ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பாதிக்கிறேன். என் மேல தப்புண்ட செருப்பு கை தேடி வாங்கி 500 ரூபாய் சம்பாதிக்கிறேன். 500 ரூபாய் தானே சம்பாதிக்கிறேன். 300 ரூபாய் 6 கிலோ மிளகா எத்தனை நாள் வச்சிருக்க? என்ன பொம்பளை இல்லைன்னா வாழ முடியாதா? அம்மா பொம்பளை இல்லைன்னா டேய் உட்கார்டா. டேய், நான் பாட்டு யாரு வர மாட்டாங்க. என் கை ருசிடா பாவி. என் கை ருசி ஒண்ணு என் வாய் ருசி, என் கை ருசி ஒண்ணு அப்படி பண்ணுற சோத்த அவத்துள்ள கட்டி தண்ணி சோறு எடுத்துக்கிறேன் பாருமா. சக்தி கை மஞ்சள் தண்ணி மூஞ்சில பூசுது. இதுல பூசாத, அதில் பூசாத. பின்னாடி பூசண்டா நான். குடும்பம் செய்யற பொம்பளை செய்வாளுமே தாலி அறுப்பாளா கூட்டுக்கார சக்கு உலக மாரி நிக்க சொல்ல தாய். சரி நம்ம தாய் நம்ம தான் நான் கட்டின தாய் நான் தானே காப்பாற்றணும். தலை தாய் நாங்கள் தான் வரமாட்டேன்டா. நீ இல்லைன்னா எப்படி தான் என் காலில் வீண் பண்ணி அப்பதான் வருவேன். பொம்பளை தாலியா நம்ம ராசியான காலடா. பாரு
டேய் என் காலை பேர தொட்டு கும்பிடுறேன் சரியில்லை, உள்ள சட்டி போடலையா? இல்ல யாரா பாக்குறாங்களா? இப்ப யாரும் பாக்குற? அட பாவி. ஆமா, இது எத்தனை நாளா நடக்குது? இது ரொம்ப காலமா அந்த ஆம்பளைங்கெல்லாம் காலையில ஐயோ, அவ கைக்கு போடுவா, நான் எடுத்து மாட்டிப்பேன், அப்புறமா அவளுக்கு மாட்டுவா, அவ எடுத்து அவுத்து போடுவா. பெண்களுக்கு தாலி கயிறு வந்து ஒரு வேலி மாதிரி. அது அந்த காலங்க. இப்ப கூட இந்த காலம் ஒரு நாள் கிட்ட சேர மாட்டாங்க, பாத்ரூம்ல குடிக்கத்தாது எட்டி பார்க்க போய் பார்த்தேன். என்ன படுத்து வெளியே கொடுத்து வைக்க மாட்டாங்க. நம்ம பொண்டாட்டியாச்சு, வெளியே அவங்க யாரெல்லாம் பார்க்க போறாங்க, நம்மளே பார்க்கலாம். இப்ப பார்த்தா தாலி அவுத்து இது மாதிரி கட்ட வரல மாட்டேங்க. மஞ்சள் பூசிட்டு அந்த முருங்கை மரத்துல காய வச்சுட்டு ஏண்டி அதை காய வைக்கிறேன்னா தப்பு எடுக்காத மாமா. ஏமா ஒரு பொண்ணா போதும் தாலி மஞ்சள் பூசக்கூடாது? பூசலாம், பேசுறான் பேசி பூசலாம், மாறாட்டு வரல. கழுத்துல அந்த பூசலாம் கழுத்து ஃபுல்லா மஞ்சள் ஆயிருப்பான். அதனால பூசி முருங்கை மரத்தை காய வச்சு நினைப்புண்டா எடுத்து போறது. இல்லைன்னா பஸ்ஸுக்காரன் டிக்கெட்டு சொல்றான். ஐயா சண்டைக்கார எதனா பண்ணுங்க. ஆமா, ஏண்டா தாலி கட்டு. முதல்ல இவங்க சந்தேகமா இருக்கு. தாலியில சந்தேகமா பொண்ணு நல்ல பொண்ணு, நல்ல குணமான பொண்ணு, தான தர்மம் நல்லா செய்யுது, எந்த குறையும் சொல்ல முடியாது. ஆனா அவங்க ரெண்டு பேருக்குள்ள அடிக்கடி சண்டை வருகிறானா, இதான் ஏதோ தாலி இல்லையா? ஆனா பாரு, எவ்வளவு குறையுதோ அவ்வளவு நீ பாத்துங்க. பங்காளிங்க உன்னை பழி வாங்கிட்டாங்க. பங்காளி மட்டும் தானா பழி வாங்குறான்? ஆடி எடுத்து போனாங்கள கூட்டி போனேன். ஆமாங்க, அவங்க போய் 8 நூல் கவர் எடுத்துறாங்க. 8 நூல் கவர்ல இந்த தாலி கட்டதான் பாப்பா எடுத்து வச்சுட்டே போகுது. அதான் தெரியல முன்ன 8 வந்துடுறாங்க. கவரு எவ்வளோ 9 வரணும். இடையில கூட 9 மாசம் இருக்கு. 9 இடம் இருக்கும் தாலி. 9 ஏழை டேய் உறவு புரியாம இருக்கும். 9ல தான் உறவு புரியாது. புரியாதுன்னு நினைக்கிறேன் நானு. ஒரு 9 பேர் தவறாக பேசாத. தெய்வண்டா அவங்கள தெய்வண்டா பாவி, தவறாக பேசாதே. 9 சொன்னா உனக்கு யாரும் தெரியல. தெய்வண்டா பாவி. பொம்பளை மாதிரி நடந்து பத்தி விடாது. அதனால ஒரு இடம் சேர்த்து என் கையால பாப்பா கழுத்துல கட்டி 1 மாசமோ இல்ல 3 மாசமோ 6 மாசமோ என் வீட்லயே வச்சிருக்கு. அது வயிறு நிறைய தண்ணி கலப்பு ஊற்றி அனுப்புறான். ஆளி நீ கட்டி 1 மாசமோ 2 மாசமோ இல்ல 6 மாசமோ வீட்டுல வச்சிருந்த தண்ணி தலைப்பு ஊத்தி அனுப்புறேன். குழந்தை பிறந்த உள்ள அப்பா கூப்பிடுவானா என்ன கூப்பிடுவானா? அரிசிக்கு தண்ணி தலைப்பு ஊற்றி அனுப்புறா சொல்லி அனுப்புறேன். அடிக்க அம்மா ஒரு மோன் அடிக்க கட்டியது. ஒரு கம்யூனிட்டி எப்பா உங்களுக்கு கல்யாணம் ஆகட்டும் அப்பதான் தெரியும் உங்க கடமை. ஏங்க மச்சான் வந்து வெகு நேரம் ஆவாது. மச்சான் எத்தனை வந்த துணிலாம் அப்படியே இருக்குது. ஐயா மரணம் திட்டுவாங்க. மடமட ஆகட்டும். மண்ணா வந்தானே காது கொடுத்து கேட்டு தொட்டி போட்டு வைத்தாலோ உன்னை ரகசியமாய் கொடும்போது உரம் கொடுத்து பிடிப்பானோ மச்சான் இந்த குழந்தை நம்மளே வளர்த்துக்கலாம்.
குழந்தை ஆறுதுமா. அம்மா அம்மா ஐய் வினிதா சுஜாதா ஐய் கபலையா மினிமோ ஐய் நம்மதாப்பா. மச்சான், நம்மளுக்கு குழந்தை இல்லல்லவா? நோ நீ சொன்ன அதை போய் சவுத். குழந்தை இல்லாத நமக்கு அழகான வேப்ப மரத்தடியிலே ஒரு பெண் குழந்தை கிடைச்சிருக்கிறது. இன்று முதல் அந்த குழந்தையை தான் நம்ம வளர்க்கணும். புறப்படி ஆசிரியே. புரியே புரியலையே ஏன் முன்ன யானி இது மாதிரிலாம் பண்ற? சின்னிய 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 இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? இதான் நாளு. நமக்கு கல்யாணம் நாள் தான் தெரியா? அதுக்கு உன் கழுத்துல தாலி கட்டி நான் பாழா போன நாள் இன்னைக்கு தான். ஏமா நான் என்ன ஊட்டும் போல சின்னிய. அதனால ரொம்ப நாள் ஆச்சு. இன்னும் அதே நினப்பு தான். போய் அப்ப யாங்கிட்ட எதிர் விட்டு கோபாலண்ட மட்டும் போறியா? ஏய், போய். என்ன ஒன்னும் கிடையாதா? கல்யாண நாள் இன்னைக்கு படுத்து எனக்கு உதவாங்க அப்பா. மண்ணு சொல்றது மனுஷன் நம்மளாம் பண்ணுவான் பாக்குறோம். எங்க விடுறா அது ஒன்னும் கிடையாதா? நம்மளும் கட்டுக்கிறப்பா சீக்கிரப்பா. பழகியா போடாடியா. ஒன்னும் கிடையாதா? ஏய், காலிக்கடி ஓடி போயிடணும். லைட் ஆஃப் பண்ணிட்டா லைட் ஆஃப் பண்ணிட்டு போடு. அப்ப நீ வருத்தம் தானா? முட்டை ஊர்ல திருவிழானா இவன் வருதான் தராங்க. ஏய், ஐயோ சரிங்க. குழந்தை இல்லாத இருவருக்கு குழந்தை வந்து யாரும் தெரியாமல் ஆணும் பெண்ணும் இடையில் குழந்தையை படுக்க வைத்திருக்கிறீர்களா? எப்பொழுது ஆணும் பெண்ணும் படுக்க வைத்தீர்களோ இனிமுதல் கொண்டு இந்த தவறை யார் செய்தாலும் அவர்களுக்கு 7 ஜென்மத்துக்கும் குழந்தை பாக்கியமே இருக்கக்கூடாது. வயசானாலும் கேள்வி கையை வரைக்கும் நீ நினைச்சிருந்திய வயசான காலத்துல எல்லாம் ஆடி வருது. என்ன வேலை இது? ஊர்ல எவ்வளவு ஆம்பளை கிடைக்கலையா? பொண்டாட்டி நீ யாரு? இப்பதான் தெரியுது. இப்பதான் பேப்பர்ல படிச்சுட்டு வந்தேன். ஹாஸ்பிட்டல குழந்தைங்க திரும்பி போற ஆயாமா போய் எங்க வீட்டுல குழந்தை
குழந்தைய தாங்க. ஐயோ அம்மாட பாவி அம்மாட எங்க இருந்து வந்தே தெரியலையே. அடி அடி இங்க பேரு பார்த்துவோம். ஐயோ குழந்தை எங்க போச்சு? அடி சப்பா. ஏய் குழந்தைதா குழந்தை. அம்மா என் குழந்தை கொடுத்துருமா. என்னோட நல்லா ஆட்டாட்டியாவா. ஐயோ அயாத போய் சூத்து மாதிரியே தெரியும். ஏய் குழந்தையதா குழந்தை. குழந்தையா? அந்த குழந்தை நான் தான்டா. நம்பாத மச்சான் நம்பாதே. அம்மா என் குழந்தை கொடுத்துருமா. ஏய் குழந்தை நீயா? நான் தான்டா. ஐயோ உள்ள போர் போட்டுக்கிறா பட்டுக்கமாவோ. குழந்தை நீயா? ஆத்தங்கர ஓரத்துல வேப்ப மரத்தடியில அழகான ஒரு குழந்தை கிடைத்தது. வருங்காலத்துல எங்களை காப்பாத்துவா வளர்க்கலான்னு பார்த்தோம். அந்த குழந்தையாக வந்தது நீயா? என்ன? நான் யார் என்று தெரியவில்லை. என்ன? சற்று உற்றுப்பார் என்னுடைய முகத்தை. வந்திருப்பது யார் என்று தெரியும். யார் மச்சான்? அம்மா எனக்கு சரியா தெரியலையே. தெரியவில்லையா? யார் தெரியுமா? இந்த உலகிற்கெல்லாம் படி அளக்கக்கூடிய உமா மகேஸ்வரன் இடமாக இருக்கக்கூடிய நான் தான் உமா பார்வதி. என்ன மச்சாவோ? நான் நம்ப மாட்டேன். குழந்தையாக தரித்ததும் நான் தான். இப்பொழுது வயதான மூதாட்டியாய் வந்திருக்கக்கூடியதும் நான் தான். குழந்தையாக பிறந்தது நீங்கள் தான். உண்மைதான். பூங்காவர எல்லையில் பூங்காவர கிழவியாக வந்ததும் நீதான். உண்மைதான். படியளக்கக்கூடிய பிரமண இடபாகத்தில் இருக்கக்கூடிய உமையவள் அன்னை ஆதிபரா சக்தி. உண்மைதான். அம்மா என்ன? ஆதிபரா சக்தி நீ வந்திருப்பது உண்மையாக என்றால் உனது சுய உருவத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். வயதான மூதாட்டியாய் வந்திருக்கின்றாயி, நாங்கள் எப்படி நம்புவது என்று கேட்கின்றாய். அப்படித்தானே? அப்படி என்றால் உனக்கு கடைசி வரைக்கும் திருமணமே கிடையாது. இன்னைக்கு தான் கண்டிப்பா இப்போதான் காப்பி கரும்பு தோட்டமும் மாமரத்து நிழல் மட்டும்தான். விட்டு போகாத மச்சான். விட்டு போகாத. இல்லையே பணம் வந்தா 1000 ஆம்பளை நீ சம்பாதிக்கலாம். பணம் வந்துச்சுன்னா 1000 பொண்டாட்டி நான் ஐயோ சம்பாதிக்கலாம். அப்படியா? நம்மளுக்கு பணம் பொருள் தான் முக்கியம். ஆமா ஆம்பளை முக்கியம் கிடையாது. அம்மா உன்னை தாயம்மா தேடிங்கிறாங்க ஊரு உள்ள எரிக்கோ. அதனால விளக்கு எரி அமையாத பார்த்துக்கணும். ஆமா. விடிகிற வரை இருவரும் விளக்கை பார்த்துக் கொண்டிருந்தால் ஓகே, சரி. சுய உருவத்தை காட்டுகிறேன். சக்தி. இந்த வந்துட்டு வாஜார சூரியன் வரலான்னு பாக்குது. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி. அந்த ஆட்டம் ஆடுற மாதிரிலாம் இதுல ஆடாத. மாரியாத்தா வருவா. புதிய வரை விளக்கு அணியாம பாத்துந்தா நம்மளுக்கு பொண்ணு பொருளும் தரணும் சொல்லிக்கிறான். நீ உன்னை நம்பி சுத்தி சவுல ஆனதா போதும். நீ பார்த்தா உனக்குள்ள காலி போடும். மச்சான் வேணாம் மச்சான். அப்ப கம்முனுக்கிறியா? அப்படி அடி உட்காரு. குளிச்சே இல்லையா? இது உன்னை நம்ப முடியல. காட்டு. என்ன கேட்காத விளக்க நீ கை வைக்க கூடாது. புரியுதா? மச்சான் வெளியில வைக்க பாத்துக்கணும். எப்ப வருவா மாரியாத்தா, எப்ப கொடுப்பா பொண்ணு பொருள், எப்ப வருவா மாரியாத்தா, எப்ப கொடுப்பா பொண்ணு பொருள். படாட்டியா நாங்க பண்றா காலை அப்படி காட்டு காட்டு. முன்ன எங்க வந்துற யாவூரே பாட
நம்ம குடும்பம் போயிட்டா நம்ம தான் காவலர் உன்னை நம்பி நம்பி மோசம் போனதுலாம் போதும். மணி 5:30 மணி ஆகி போச்சு. 6:02 சூரியன் வந்துடுவான். எத்தனை மணிக்கு? 6:02 மாரியாத்தா வருவா. 1/2 மணி நேரம் தான் உன்னை நம்பி விட்டுட்டு படுக்கிறேன். என் குடும்பம் உன் கையில தம்மாக்கு. என் குடும்பம் கவலைப்படாத மச்சான், நான் இருக்க உனக்கு. நீ இருக்கிறதுனால தம்மா பயமா இருக்குது. இவ்வளோ நேரம் பார்த்தேன். அப்புறம் யாவோ மினி வேண்டாம். மச்சா தூங்கிட்டாரு, கொஞ்சம் காவல் காக்குறேன் நான். இவ்வளவு நாள் வராத ஆட்டை இப்ப வந்துருப்பாரா? இதை அமிச்சுட்ட தூங்கலாம். இருவரும் என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள்? எதுவுமே செய்யல. யார் தெரியுமா? நாங்க என்ன செய்யல. ஆதிபராசக்தி வந்திருக்கின்றேன். எது வேண்டாம்? பொண்ணும் பொருளும் வெடியும் வரையில் விளக்கை அணையாமல் இருவரும் பார்த்துக் கொண்டு கடவுளே, இவ்வளோ நேரம் பார்த்துருந்தேன். 6 மணி நேரம் பார்த்துருக்க கூடாது. இந்த பாய் அம்மா வந்து எப்படி ஈட்ட முட்டா தெரியல. கண்ணு அம்மா எப்படி அம்முண்ட விளக்கு அனுப்பிச்சுக்கிறாமா? விளக்கு எரிஞ்சுத அதுக்கு வைக்குமா கொஞ்சம் அது கூட. அதுக்கு பொண்ணும் கிடையாது பொருளும் கிடையாது, மண்ணு மட்டும்தான் உங்க இருவருக்கும் சொந்தம். கடைசி வரைக்கும் நாங்க மண்ணில தான் வளர்க்கணுமா? அம்மா இதெல்லாம் வச்சு போட்டுங்க எனக்கு. எனக்கு தெரியும் அப்பவே யாவோ ஏறித அந்த பாட்டு தான் சவுத்து. சரி, இந்த பாமர மக்களுக்கு பணியாளக்கூடிய அந்த பரமேஸ்வரன் இடவாகத்தில் இருக்கக்கூடிய உமையவள் அன்னை ஆதிபராசக்தி நீ என்றால் சுய உருவத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். என்னுடைய சுய உருவத்தை பார்க்க வேண்டும். அப்படித்தானே? இப்படி என் சுய உருவத்தை காட்டுகின்றேன் பார். இந்த ஏழாடி வீதியில குழந்தையாக மூதாட்டியாக வந்திருக்கிறார். அகோர உருவத்தை பார்க்க வேண்டும் என்றால் உனக்கு தலைவாழை இலையிட்டு மலை போல் கும்பத்தை படைக்கும் ஓட்டோட்டமாக ஓடி வர